welcome to vidyasview. இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் முன்னாடியே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிறதுக்காக நான் இங்கே கிரேப் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு சில ஆளுங்க ரம்மில் கூட இது ஊற வைப்பாங்க. ஸோ நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கு, இந்த நட்ஸ் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கு, அப்புறம் பாதாம் எடுத்திருக்கு, ரைசின்ஸ் எடுத்திருக்கு, அப்புறம் செர்ரி கூட எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் முழுகிற அளவுக்கு நீங்கள் கிரேப் ஜூஸோ இல்லை ரம்மோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கழிச்சுட்டு நீங்கள் கேக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே இது வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கேக்கு செய்யும்போது எல்லா பொருட்களும் ரூம் டெம்பரேச்சரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த ப்ராசஸ் என்னன்னா நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணணும். சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 cup சுகர் எடுத்திருக்கு. ரா சுகர் தான் எடுத்திருக்கு. நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த பவுலில் தான் எடுத்திருக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எந்த கப்பில் எடுக்குதோ அந்த கப்பில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு 1/2 cup சுகர் இருக்குது, அப்புறம் ஒரு 1/4 cup தண்ணி எடுத்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம சுகர் அண்ட் அந்த தண்ணி அதில் ஊற்றி விடலாம். ஸோ இது நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகரெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் ஒரு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் அந்த கட்டியானதெல்லாம் அப்படியே கரைஞ்சி நல்லா கேரமலைஸ்ட் ஆகி நல்லா கரெக்டான பாகத்தில் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், நான் நல்லா சுடு தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணதுமே அது அப்படியே கரைஞ்சி வருது. இப்போ கரெக்டான பாகமாக கிடச்சிருச்சு எனக்கு அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்கிறதுக்கான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கு. மைதா 2 கப் எடுத்திருக்கு, பட்டர் 1 கப் எடுத்திருக்கு, கேரமலைஸ்டு சுகர் 1/2 கப் எடுத்திருக்கு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கு, எக் ஒரு 5 எடுத்திருக்கு, சால்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கு, அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கு, அப்புறம் சுகர் 2 கப் எடுத்திருக்கு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஊற வச்சது ஒரு பவுலில் எடுத்திருக்கு, அப்புறம் சினமன் அண்ட் கார்டமம் அண்ட் க்ளவுஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. இந்த சினமன் கார்டமம் அண்ட் க்ளவுஸ் நான் இந்த அரைக்க போகிறேன். அது மிக்ஸ் பண்ணி பவுடராக தான் போடணும். பட் ஆனால் அது கொஞ்சமாக இருக்கிறதுனால அது அரைக்க முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சுகர் எடுத்துகிட்டு அது சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் அரைக்க போகிறேன். நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கு. அதில் முதல்ல எக் ஊற்றுறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த எக் இல்லையா, அது ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டர் உருக்கினது நம்ம எடுத்து வச்சுருந்தது ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சினமன் ஸ்டிக் அண்ட் கார்டமம் க்ளவுஸ் எல்லாம் சுகர் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே எடுத்து வச்சுருந்த சுகர் போட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருட்கள் எல்லாம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல நான் மைதா சேர்க்குறேன். இதுக்காக நான் ஒரு ஃபில்டர் எடுத்து தான் மைதா அதில் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா உடஞ்சி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மைதா அந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். ஸோ அடுத்ததாக நான் அந்த சால்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தது போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சுகர் கேரமலைஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் சேர்த்து அடுத்தது மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த பேட்டரில் எல்லா இடத்துலையும் அந்த ட்ரை ஃப்ரூட் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்மளோட கேக் பேட்டர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேனுக்கு ஊற்றி வச்சிடலாம். இப்போ கேக் பேன் நான் கீழெல்லாம் பட்டர் பேப்பர் வச்சு அந்த கேக் பேனோட சைடுலலாம் பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாம் தடவிட்டுருக்கு. ஸோ அது எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பேன் தான் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று பெருசாக இருக்குது, அது வந்து 9 இன்ச்சுடுது. அப்புறம் குட்டியாக இருக்குது, அது அவன் ஆக்கவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அவனுக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். கேக்கு செய்கிறதுக்காக நான் வந்து அவன் வந்துட்டு ஒரு 350 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு கேக்கு வந்துட்டு ஒரு 70 to 80 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. முதல்ல வந்துட்டு ஆக்கோட கேக் தான் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஆறிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பெரிய கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பெரிய கேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு. நல்லா கேக்கெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இனி வந்து அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஆர்வமாக இருந்தாங்க. அவனுக்கு வந்து ஸ்கூல்லலாம் நல்லா கிறிஸ்மஸை பற்றியெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்கு வந்துட்டு கேக்குனால சரி இந்த கேண்டிலெல்லாம் வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சரி ஓகே அவனுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிலெல்லாம் வச்சு அவனு வந்துட்டு கேக்கு கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் நான் வந்து எந்த கேக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு சின்ன கேக் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஆக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டோம். அது வந்து உடச்சி கரெக்டான ஷேப்லலாம் கட் பண்ணி எடுக்காமல் ஒரு வழி ஆகிட்டோம். ஆனால் இருந்தாலும் நான் சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்து அவனுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது. ஆக்கோட கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோட கேக் கட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து ஒழுங்காக ஆறலை. நல்லா அப்படியே சூடாக இருந்தது. உள்ளெல்லாம் அப்படியே ஆவி பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட வச்சுட்டு கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் சரி நான் எதுக்கும் அவன் ஆக்க வந்து கட் பண்ணலான்னு அவசரமாக இருந்ததுனால சரி கட் பண்ணி பார்த்தோம். பட் நல்லா இருந்தது, ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் கூட ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. கேக்கோட ஃபீட்பேக் சொல்லணும்னா எனக்கு வந்து ஆக்கவ் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது குட்டியாக இருக்கிறதுனாலையும் சீக்கிரம் ஆறிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட கேக் என்னென்னா கொஞ்சம் கூட வச்சு தான் நான் எடுத்துருக்கணும். அது சீக்கிரமாக கட் பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே. அந்த இதெல்லாம் கரெக்டாக டெக்ஸ்டர்லாம் கரெக்டாக வந்துருச்சு. கட் பண்ணுறது எல்லாமே நல்லா வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ்.